சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த தாவேக தலைவர் விஜய் சொகுசு காரில் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சமயமணிவண்ணனிடம் கேட்கலாம். சமயமணிவண்ணன், இப்போ அவருடைய இல்லத்திலும் அங்கு செய்தியாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்களா? அங்கு இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? நிச்சயமாக இந்த சம்பவத்தை பிறகு, அதாவது கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார பயணத்தில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக இங்கு திருச்சியிலிருந்து சென்னை வருவதாக பயண திட்டமானது போடப்பட்டிருந்தது. இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினர் சென்னை விமான நிலையத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டனர். குறிப்பாக ஏராளமான பாதுகாப்பு வழக்கத்தை விட கூடுதலான அளவில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது இத்தகைய துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வருவதையொட்டி அவரது பாதுகாப்பிற்காக ஏராளமான மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினர் இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் தனி விமானத்தில் திருச்சியிலிருந்து சென்னை வந்திருந்த நிலையில் சென்னையில் விமான நிலையத்திற்கு உள்ளேயே அவரது கார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அழைப்பதற்காக சென்று முழுவதுமாக கருப்பு சிக்கர் ஒட்டப்பட்ட காரில் அவரது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் முகம் எந்த வகையிலும் தெரியாத அளவில் அந்த தான் செல்லும் வழக்கமான காரில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது தனது நீலாங்கரை இல்லத்தை நோக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலுமே போலீசாரானது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தார். நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் இல்லம் என்பது அனைத்து ரசிகர்களுக்குமே தெரிந்த ஒரு இடம் என்பதனாலும் பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தற்போது நீலாங்கரை இல்லத்திலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது செய்தியாளர்களும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதா என்கிற நோக்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் நீலாங்கரை இல்லத்திலும் செய்தியாளர்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இங்கிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் ஆன இன்னொரு 20 நிமிடத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பிறகு தனது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலைய வளாகத்தில் அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு அப்படின்றதும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ அவருடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்கிறதா சமயமணிவண்ணன்? இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு வழக்கமாக அவரது வாகனத்தை தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகள் மட்டும், அதாவது இத்தகைய ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கட்டும் பிரச்சார பயணத்திற்கு சென்று வந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சென்னையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அவரை பின்தொடர்ந்த வண்ணம் செல்வது என்பது வழக்கம். தற்போது இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இத்தகைய ஒரு நெருக்கடிக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் கார் மட்டுமே தற்போது அவரது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவரது வாகனத்தை எந்த விதமான வாகனங்களும் தற்போது வரைக்கும் பின்பற்றவில்லை. அவர் தனது வாகனத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது அவர் இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தற்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருக்கட்டும், யாருமே அவரை பின்தொடர்ந்து செல்லவில்லை. குறிப்பாக வழக்கமாக அவர் எப்போது இங்கு சென்னையிலிருந்து விமானத்தில் வழியாக வேறு ஊர்களுக்கு சென்றாலும் சரி, வேறு ஊர்களிலிருந்து விமானத்தில் இறங்கி சென்னையிலிருந்து அவரது இல்லத்திற்கு சென்றாலும் சரி, அவரது வாகனத்தை ஒரு 2-3 அல்லது வாகனங்கள் பின்தொடர்வது என்பது வழக்கம். அல்லது ரசிகர்கள் விமான நிலையத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ரசிகர்கள் அவர் வருகை தெரிந்து விமான நிலையத்தை நோக்கி வருவது என்பது வழக்கம். ஆனால் இத்தகைய துயர சம்பவத்திற்கு பிறகு தற்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் வருகை சென்னையில் தரையிறங்க உள்ளார். சென்னை திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வர உள்ளார் என்பது தெரிந்தும் அவரை பின்தொடர்வதற்கோ அவரை பார்ப்பதற்கோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்கோ யாருமே தற்போது வரைக்கும் விமான நிலையத்திற்கும் வரவில்லை. தொடர்ந்து அவரது வாகனத்தையும் யாரும் பின்பற்றவில்லை. தற்போது வரைக்கும் அவரது வாகனத்தை யாரும் பின்பற்றி பயண திட்டத்தை ரத்து செய்து தமிழகம் வரைய உள்ளார். தமிழகத்திலிருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்து தமிழக வெற்றி கழக இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும், தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்களின் உடல்நலன் குறித்தும் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட உள்ள சிகிச்சைகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வரைக்கும் தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களது குடும்பங்களையும் சந்தித்து அரசு சார்பாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த துயர சம்பவத்தை பொறுத்து முதலில் அமைச்சர்கள், அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், தொடர்ந்து
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் அனைவருமே இந்த துயர சம்பவத்திற்கு பின்னர் உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தனர். அவர்களை தொடர்ந்து நாளை காலை முதலமைச்சர் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதலமைச்சர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த சிரமமான இந்த துயரமான சம்பவத்தை ஒட்டி முதலமைச்சர் இன்று இரவே புறப்பட்டு நாளை கரூர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து துணை முதலமைச்சரும் துபாயில் தனது பயணத்திட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை வந்து அவரும் முதலமைச்சரை தொடர்ந்து விரைந்து கரூர் செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.